أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم عليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين. صدق رسول الله. அதனுடைய ஆடியோ கட் ஆயிருக்கு அது. இப்ப பேசுங்க அஸ்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப கிளியர் வாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அபுதாபி ஜமாத்துல் உலமா சபை சார்பாக நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சி கொள்கையை பாதுகாக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில என்னை பங்கு பெற செய்த அபுதாபி ஜமாத்துல் உலமா சபைக்கு ஆரம்பமாக எனக்கு நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் தாரே. அல்லாஹு தாலா ஈருலகிலும் உயர்ந்த சிறந்த நற்கூலியை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை இமாம்கள் இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள். அதுல ஒன்னாவது இஅ்திகாதியா. இஅ்திகாதியா என்று சொன்னால் கொள்கை சார்ந்த சட்டங்கள் என்று பொருள். இரண்டாவது வகை அல் அமலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அமலியா என்று சொன்னால் அமல் சார்ந்த சட்டங்கள். இப்ப இரண்டு வகையாக நமது இமாம்கள் ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை வகை பிரிக்கின்றார்கள். அமல் சார்ந்த சட்டங்கள் அப்படின்னு நம்ம சொன்ன இரண்டாவது வகை.
உதாரணமா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, கொடுக்கல் வாங்கல், திருமண வாழ்க்கை போன்ற இது அனைத்துமே அமல் சார்ந்தது. இதுல எது ஹலால், எது ஹராம், எது சுன்னத்து, எது மக்ரூஹு அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம்ல, இது அனைத்துமே அமல் சார்ந்த சட்டங்கள். இதுல முதலாவது சட்டம் என்ன கேட்டீங்கன்னா இஅ்திகாதியா, கொள்கை சார்ந்த சட்டங்கள். அதைத்தான் நம்ம ஷார்ட்டா அகீதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கொள்கை சார்ந்த சட்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்பிக்கை சார்ந்தது, உள்ளம் சார்ந்தது. உதாரணமாக அல்லாஹ்வை நாம் நம்ப வேண்டும், அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நான் நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எப்படி நம்ப வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதே, இதைத்தான் நம்ம இஅ்திகாதியா என்றும் அகீதா என்று நம்ம சொல்லுவோம். இதுல இந்த அகீதா என்கிற இந்த கொள்கை சார்ந்த சட்டம் அது நம்மளிடத்தில் சீர்பெருமையானால், அது சரியாக ஆகுமையானால் அப்பொழுதுதான் நம்மளுடைய அமல்கள் சரியாகும். நம்ம எவ்வளவு நல் அமல்கள் செய்தாலும் கூட, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று எவ்வளவு நல் அமல் செய்தாலும் அந்த நல் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நாளைக்கு மறுமையில் அது நமக்கு பயன் தரக்கூடிய அமலாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய கொள்கை அகீதா சரியாக இருக்க வேண்டும். அதனாலதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகீதா கெட்டு போனவர்களை பற்றி ஹதீஸ் ஷரீஃபில புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி, கியாமத் நாளுடைய அந்த நெருக்கம் ஏற்படுகிற பொழுது மக்களுடைய நிலைமையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இளைஞர்கள், வாலிபர்கள் வருவார்கள், குறைமதியுடையவர்கள், குறைமதியுடைய வாலிபர்கள் வருகிற பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை பற்றியும் தான் மக்களிடத்தில் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள். அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெகு விரைவில் வெளியேறி விடுவார்கள். அவர்களுடைய தொழுகை மிக பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் தொழுகையை அவர்களுடைய தொழுகையோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் தொழுகையை நீங்கள் அற்பமாக கருதுவீர்கள். உங்கள் நோன்பை அவர்களுடைய நோன்போடு ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுடைய நோன்பை நீங்கள் அற்பமாக கருதுவீர்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய தொழுகை அதிகமாக இருக்கும், நோன்பு அதிகமாக இருக்கும். எல்லாமே வெளி அமல் கரெக்ட், அமல் சார்ந்த அந்த விஷயங்கள் வெளிப்படையா பார்த்தா சரியா இருக்கும். ஆனாலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், வெகு விரைவில் வெளியேறிவிடுவார்கள், குறைமதியுடைய வாலிபர்கள், கியாமத் நாளுடைய தொடக்கத்துல நெருக்கத்துல அவர்கள் வருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அப்ப இந்த ஹதீஸ்ல மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட சில சமூகத்தை எடுத்து சொல்லி அவர்கள் தொழுகை எவ்வளவு சரியாக இருந்தாலும், நோன்பு சரியாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாது என்று ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அகீதா அந்த கூட்டத்துல சரியா இல்லை, கொள்கை அந்த கூட்டத்துல சரியா இல்லை. கொள்கை சரியில்லாம போறதுனால தான் அந்த மக்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்பதை அந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவேதான் இமாம்கள் நமக்கு என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு சட்டங்களை இரண்டாக பிரிக்கின்ற பொழுது, ஒன்னு அகீதா கொள்கை சார்ந்தவை, இரண்டு அமலியா அமல் சார்ந்தவை. இதிலே அகீதா சீராக இருந்தால்தான் அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படும். இது முதலாவது விஷயம். சரி, சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா இதுதான் உலகத்திலேயே அல்லாஹ்வினுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலேயே மிக சரியான ஒரு அகீதா. யாருடைய அகீதா என்றால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா தான். நம்ம தொழுகையில ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்துல தொழுவும் போது என்ன கேட்கிறோம்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். எல்லோரும் கட்டாயம் ஓதி ஆகணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் தொழுகை ஏற்கப்படாது என்கிற அளவுக்கு அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அந்தஸ்து மதிப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதான் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். சிராத்தல் முஸ்தகீமிலே யா அல்லாஹ் எங்களை சேர்த்து விடு, அதில் எங்களை நிரந்தரமாக சேர்த்து விடு அப்படின்னு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கிறோமே. சிராத்தல் முஸ்தகீம், சிராத்தல் முஸ்தகீம் என்றால் என்ன? நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய அந்த பாதை, அந்த பாதையில் எங்களை சேர்த்து விடு. அது உன்னுடைய கோபத்திற்கு ஆளானுடைய பாதையும் அல்ல, வழிகட்டு போனவர்களுடைய பாதையிலும் அல்ல. கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழிகட்டு போனவர்களுடைய பாதை அல்லாத உனது அருள் பெற்ற நன்மக்களுடைய பாதையில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்து விடு. இது நம்ம அல்லாஹ்விடத்துல டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையும் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த சிராத்தல் முஸ்தகீம் என்று இறைவன் சொல்றானே, அது யாருடைய பாதை? அல்லாஹ்வினுடைய அருள் பெற்றவர்களுடைய நல்லோர்களின் பாதை. அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற நல்லோர்கள் யார்? மினன் நபியீன் வ சித்தீகீன் வ ஷுஹதாஇ வ சாலிஹீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார் அல்லாஹ்வினுடைய அருள் பெற்றவர்கள் என்றால் நபிமார்கள், சித்தீகீன் சித்தீகீன்கள், அதே மாதிரி சுஹதாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள், சாலிஹீன் நல்லடியார்கள். இவர்கள் மீதுதான் அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கியது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான்.
அப்ப அல்லாஹினுடைய அருள் பெற்ற நல்லடியார்கள் இவர்களுடைய பாதையில் யாரெல்லாம் எங்களை சேர்த்து விடு என்று சொன்னாலே நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த நல்மக்களுடைய பாதையில் யாரெல்லாம் எங்களை சேர்த்து. இந்த நல்மக்களுடைய பாதையைத்தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்து இந்த உலகத்திலே சமூக மக்களிடத்திலே அதை போதித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தோன்றிய வழிகேடர்கள் யார் மட்டும் போதும் அப்படிங்கிறாங்கன்னா, நபி மட்டும் போதும், நபியை மட்டும்தான் பின்பற்றணும், சஹாபாக்கள் நமக்கு தேவையில்லை, நல்லடியார்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுடைய பாதை நமக்கு தேவையில்லை என்கிற தவறான ஒரு வழிகாட்டுதலை இந்த உம்மத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய வழிகேடர்கள் யார்? இன்று தோன்றிய எத்தனையோ சமூகம், இன்று அல்ல, நம்ம இமாம்கள் காலகட்டத்திலேயே தோன்றியவர்கள், அவர்கள் எல்லாம் அவருடைய கொள்கைகள் எல்லாம் புதைக்கப்பட்டு விட்டது. நம் இமாம்களுடைய அந்த வாத திறமையின் மூலமாக, அவர்களுடைய போதனைகளின் மூலமாக அந்த கொள்கைகள் புதைக்கப்பட்டது. இன்று அதை தோண்டி எடுத்து இந்த சமூகத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இவருடைய வழிகேட்டை விட்டு நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய அடிப்படை கொள்கை சிராத்துல் முஸ்தகீம் என்கிற அந்த நேரான கொள்கை, சத்திய கொள்கை என்ன நம்ம தெளிவா இருக்கணும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவு போடுறாங்க, அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னத்தை உங்கள் மீது அவசியமாக்கி கொள்ளுங்கள். நேர்வழி பெற்ற, நேர்வழி காட்டக்கூடிய என்னுடைய கலீஃபாக்கள், எனது பிரதிநிதிகளுடைய கலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் உங்கள் மீது அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல்லு அலைஹா பின் நவாஜிதி, அந்த சுன்னத்துகளை கடவாய் பற்களால் எப்படி ஒரு பொருளை கப்பி பிடிப்பீர்களோ அது போன்று பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. இது திருமிதியிலே, அபூதாவூதிலே, இப்னு மாஜா, அஹமது, இப்னு ஹிப்பான், ஹாக்கிம், பைஹகி போன்ற பல்வேறு நூல்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸிலே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அந்த கொள்கை நமக்கு இந்த ஹதீஸில் நம்ம எடுத்து சொல்றோம். வெறும் நபி மாத்திரம் அல்ல, நபி அவர்கள் எந்த சமூகத்தை ஆளாக்கினார்களோ, நன்மக்களாக உருவாக்கினார்களோ, அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற சமூகமாக மாற்றினார்களோ, அத்தகைய நபித்தோழர்களுடைய வழியையும் சேர்த்துத்தான் நம்ம என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் சேர்க்கிறாங்க. எனது சுன்னத்தையும் கடைபிடியுங்கள், எனது கலீஃபாக்கள் நேர்வழி பெற்ற, நேர்வழி காட்டக்கூடிய நன்மக்களுடைய சுன்னத்தையும் கடைபிடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், அப்போ கலீஃபாக்களாகிய சஹாபா பெருமக்களுடைய அந்த சுன்னத்தை நம்ம என்ன செய்யணும், பின்பற்றி தான் ஆகணும். ஒண்ணு. இரண்டாவது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் விளக்குகிறார்கள், பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக அவர்கள் பிரிகிறார்கள். ஆனால் என்னுடைய உம்மத்து 73 கூட்டமாக பிரியும். அந்த 73 கூட்டத்துல ஒரு கூட்டத்தை தவிர மற்ற அனைத்துமே நரகத்திற்கு சென்று விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த ஒரு கூட்டம் யார் அல்லாஹ்வின் தூதரே? அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியை உடையவர்கள் தான் அந்த சோனத்திற்கு செல்லக்கூடிய வெற்றி பெற்ற கூட்டம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமிதியிலே, ஹாக்கிமிலே, தபரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு என்ன சொல்கிறது? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும், நபி தோழர்களுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த இரண்டு வழிகளை நாம் பின்பற்றுகிற பொழுது அந்த கூட்டம் தான் நேர்வழி பெற்ற கூட்டம், சுவனத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி தந்திருக்கார்கள் என்று சொன்னால், இப்ப அந்த வழியை இன்று யார் மறுக்கிறார்கள்? எங்களுக்கு நபி போதும், சஹாபாக்கள் தேவையில்லை, சஹாபாக்கள் வழிகாட்டுதல் தேவையில்லை, அவர்கள் வழிகேடர்கள், சஹாபாக்கள் பிதஅத்வாதிகள் என்று ஒரு சமூகம் சொல்கிறது என்றால் அந்த சமூகத்தினுடைய கொள்கை எப்படி அது சீரான கொள்கையாக இருக்க முடியும்? எனவே கொள்கை சரியாக இருந்தால்தான், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த 72 கூட்டம் நரகத்துக்கு போயிடும், ஒரு கூட்டம் தான் சுவனத்துக்கு போகுண்டு. இந்த 72 கூட்டத்தும் என்ன கொள்கையில தான் அவங்களுக்கு நமக்கு முரண்பாடு. மிக முக்கியமாக கொள்கையில் தான் அவர்களுக்கும் நமக்கு மத்தியில முரண்பாடு. அந்த கொள்கை அவர்களிடத்தில் கெட்டு போய்விட்ட காரணத்தினால்தான் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை எச்சரிக்கை செய்கிற பொழுது எப்படி எச்சரிக்கை செய்கிறார்கள்? அவர்கள் எல்லோரும் நரகவாசி என்று. எனவே கொள்கையை பொறுத்த வரைக்கும் அந்த கொள்கையில ஒருவன் வழிகட்டு விட்டால் அதுல சமரசம் கிடையாது. இன்னொரு விஷயத்தை கவனிங்க, அதாவது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குச்சா இல்லையா, குர்ஆன் இறங்குச்சா இல்லையா? ஹிரா குகையில் இருக்கின்ற பொழுது குர்ஆன் இறங்குகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய சூரா எது, வசனங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்,
கலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம். இந்த வசனங்கள் தான் ஆரம்பத்திலே பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில் இருக்கும்போது இறங்குச்சு. இந்த வசனம் இறங்குது. இந்த வசனம் எதை சொல்லுது? அகீதா என்று சொன்னால் அல்லாஹுவை நாம் தெரிவது, அல்லாஹுவை நாம் அறிவது, அல்லாஹுவை நாம் நம்புவது, அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்புவது. அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரு, அப்புறம் மலக்குமார்கள், அப்புறம் வேதங்கள், அப்புறம் வறுமை நாள், இவை அனைத்தையும் எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்புவது. இதுதான கொள்கை, இதுதான அகீதா. இந்த அகீதாலய முதன்மையானது எது? அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை. அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை இருக்கிறதே, இதுதான் அகீதாவிலேயே கொள்கையிலேயே முதன்மையானது. முதல்ல அல்லாஹ்வை நம்பினாதான் அல்லாஹ்வுடைய தூதரை நம்ப முடியும். எனவே அகீதாவிலே முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை பற்றிய அந்த நம்பிக்கையை பற்றி தான் அல்லாஹு தஆலா முதலில் பெருமான ஸல்லல்லாஹு வஹி அறிவிக்கிறான். கொள்கையை தான் வஹி அறிவிச்சான். இந்த வசனம் என்ன சொல்லுது? இக்ரா, நபியே நீங்கள் ஓதுங்கள், பிஸ்மி ரப்பிக்க அல்லதி கலக்க, மனிதனை படைத்த உமது ரப்பினுடைய திருப்பெயரால் நீங்கள் ஓதுங்கள். முதல்ல அல்லாஹ் இதான் இறக்குறான். மனித இனத்தை படைத்த, படைப்பினங்களை படைத்த உமது ரப்பின் திருப்பெயரால் ஓதுங்கள். இந்த மனிதனை அல்லாஹ் எப்படி படைத்தான் அதை அல்லாஹ் சொல்றான். உமது இறைவன் எந்த அளவுக்கு கண்ணியமானவன் என்பதை அடுத்த வசனத்துல சொல்றான். இந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா தான் ஞானத்தை கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதன் விளங்காத அறியாத பல விஷயங்களை இந்த மனித இனத்திற்கு கற்றுத்தந்தவன் அல்லாஹ் தான் என்று இறைவன் ஆரம்பமாக இறக்கிய அந்த வஹி செய்தியிலே, குர்ஆன் வசனங்களிலே தன்னை பத்தி தான் பேசுகிறான், தன்னை பத்தி தான் அறிமுகப்படுத்துகிறான். என்றால் முதலில் இந்த சமூகம், முஸ்லிம் சமூகம் தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கல்வி என்ன கல்வி என்று சொன்னால் அது அகீதா, நம்பிக்கை சார்ந்த கல்வி. அந்த நம்பிக்கை சார்ந்த கல்விக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் இன்றைய காலகட்ட மக்கள் அகீதான என்னன்னு தெரியாம வாழ்றாங்க. அகீதா என்கிற ஒரு பாடம், ஒரு கலை உண்டு, ஒரு இல்மு உண்டு, ஒரு ஞானம் உண்டு என்பதை கூட தெரியாமல் அல்லது போதிக்கப்படாமல் இன்றைய சமூகம் உருவாகிற காரணத்தினால இலகுவாக வழிகேட்டின் பக்கம் இந்த சமூகம் சென்று விடுகிறது. எனவே நம் சமூகத்திற்கு முதலாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடமே அகீதா என்கிற நம்பிக்கை சார்ந்த சட்டங்களை தான். அல்லாஹும் குர்ஆன் அப்படித்தான் கற்றுத்தருகிறான், பாடம் நடத்துகிறான். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் இறங்கிய சூரா அது எதை பேசுகிறது? அகீதாவை பற்றி பேசுகிறது, இறை நம்பிக்கையை பற்றி, இறைவனை பற்றி பேசுகிறது. சரி, ஒண்ணு. இன்னொன்னு பாருங்க, இது குர்ஆன்ல முதல்ல இறங்கிய சூரா. இரண்டாவது, இந்த குர்ஆன்ல எழுதப்பட்ட சூறாக்கள் எடுங்க. நம்ம குர்ஆன் முஸ்ஹப் வச்சிருக்கோமா இல்லையா? அதுல எழுதப்பட்ட சூரா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல முதல் சூரா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹா. குர்ஆன் இறங்கிய வரிசை முறை வேறு, குர்ஆன் எழுதப்பட்ட வரிசை முறை வேறு. குர்ஆன் இறங்கிய வரிசை முறை பிரகாரம் குர்ஆன் எழுதப்படவில்லை முஸ்ஹபிலே, பிரதியிலே. குர்ஆன்ல எழுதப்பட்ட தர்தீப், வரிசை முறை என்பது வேறு. இந்த முறையும் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கட்டளையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுதான் இந்த வரிசை முறையும். அது பிறகு பாத்துக்கலாம். ஆனா இப்ப குர்ஆன்ல எழுதப்பட்ட தர்தீப் வரிசை பிரகாரம் இருக்குது. அதுல முதல் சூரா எது? சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அறிஞர்கள் வைத்த பெயர் என்ன தெரியுமா? ருஊசுல் அகாயித். அதுக்கு பேரே அதுதான். ருஊசுல் அகாயித் என்ன? அகீதாக்களினுடைய தலையே அதுதான், அகீதாவினுடைய அசலே அதுதான், சூரத்துல் ஃபாத்திஹா தான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு உண்மையான இஸ்லாத்தினுடைய அகீதாவை பற்றி, கொள்கையை பத்தி அவ்வளவு தெளிவா பேசிட்டான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ப நீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குது, அர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குது. இந்த மூன்று வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க அல்லாஹ்வை பத்தி பேசப்படுகிறது. சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆன்ல உள்ள முதல் சூரா. அதுல முதல் ஆயத்து பிஸ்மில்லா. அந்த பிஸ்மில்லா என்பது யாரை பத்தி பேசுது? அல்லாஹ் பத்தி பேசுது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற ஆயத்து யாரை பத்தி பேசுது? ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் பத்தி பேசுது. அர் ரஹ்மான் ரஹீம் என்கிற மூணாவது வசனம் யாரை பத்தி பேசுகிறது? அல்லாஹ் பத்தி பேசுகிறது. சரி, அடுத்து பாருங்க, மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு வருது. கியாமத், அதாவது தீர்ப்பளிக்கிற நாளின் அதிபதி. யௌமித்தீன், யௌமித்தீன தீர்ப்பளிக்கிற நாள். தீர்ப்பளிக்கிற நாள் எப்போ? கியாமத் நாள். அப்ப கியாமத் நாளின் அதிபதி என்று சொல்லும் போது கியாமத் நாள் என்று ஒன்று உண்டு, அந்த கியாமத் நாள்ல தீர்ப்பளிக்கப்படுதல் என்று ஒன்று உண்டு, அந்த தீர்ப்பளிக்கிற அதிகாரியும் அல்லாஹ் தான் என்று மறுமையை பற்றிய அந்த கொள்கையையும் இந்த வசனம் பேசுகிறது. அடுத்த வசனத்தை பாருங்க, 5வது வசனம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா உன்னைத்தான் வணங்குவேன். அப்ப இறைவன் உண்டு, இறைவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்கிற கொள்கையை பத்தி அது பேசுகிறது. கடைசி அடுத்து என்ன பேசுது? 6வது வசனம்,
இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா சரியான பாதையில எங்களை சேர்த்து விடு. சரியான பாதை என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன், நல்லோர்களின் பாதை. அப்ப நல்லோர்களின் பாதையில் நாம் சேர்வதுதான், நல்லோர்களுடைய பாதையை நாம் பின்பற்றினால்தான் நமக்கு நேர்வழி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்பதை அந்த வசனம் பேசுகிறது. நீங்க முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த நல்லோர்களுடைய பாதையை விட்டு ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு யூதனா இருப்பான் அல்லது நஸ்ரானியா இருப்பான். கைரில் மகதூபி அலைஹிம் வலல்லாலின் இருக்குதே, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள், வழிகட்டு போனவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். யாரை சொல்றான்? யூதர்களின் நஸ்ரானிகளை. அப்ப அவங்க நல்லடியார்களுடைய பாதையை விட்டுட்டாங்க. நல்லோர்களின் பாதையை விட்டு விட்டு மனோ இச்சை அவர்கள் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை புறந்தள்ளினார்கள், நபிமார்களை இழிவுபடுத்தினார்கள். நபிமார்களை இழிவுபடுத்தி அவர்கள் இறை வசனத்தை புறந்தள்ளிய காரணத்தினால நேரான பாதை விட்டு விலகி போனார். எனவே நல்லோர்களின் பாதை அவர்கள் விட்டு விடுவானேயானால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகவன் மாத்திரமல்ல, வழிகேட்டிற்கு சென்று விடுவான் என்பதை இந்த வசனம் எச்சரிக்கிறது. எனவேதான் இமாம்கள் இந்த வசனத்திற்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு வைத்த பேர் என்ன கேட்டீங்கன்னா, ரூசுல் அகாயித், அகீதாக்களின் தலை என்று சொல்வார்கள் இந்த சூராவுக்கு. அப்ப இறங்கிய வசனம் இருக்குதே, முதலில் நபிக்கு இறங்கிய வசனம், அதுவும் கொள்கையைத்தான் பேசுகிறது. முதலில் குர்ஆனிலே எழுதப்பட்டிருக்கிறதே, எழுதப்பட்ட அந்த சூராவும் கொள்கையை பற்றி தான் பேசுகிறது. அதே போல மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சஹாபாக்களுக்கு, தனது தோழர்களுக்கு முதலில் எதை கற்றுக் கொடுத்தார்கள்? ஹதீஸ் என்ன சொல்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு முதலில் கற்றுக் கொடுத்தது கொள்கையைத்தான். அதுக்கு அடுத்துதான் அவங்களுக்கு அமலை பத்தியே கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஹதீஸ் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி அவர்களோடு இருப்போம். வனஹனு ஃபித்யானுன் கஸாபிரத்துன், நாங்கள் ஒரு இளம் வாலிபர்களாக இருக்கின்ற பொழுது நபி கூட இருப்போம். நபி கூட இருக்கும்போது ஃபதஅல்லம்னல் ஈமான கப்ல அன் நதஅல்லமல் குர்ஆன, குர்ஆனை நாங்கள் கற்பதற்கு முன்பாக முதலில் ஈமானைத்தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஈமான என்பது நம்பிக்கை, நம்பிக்கை என்பது கொள்கை. குர்ஆனை கற்பதற்கு முன்பு நாங்கள் கொள்கையைத்தான் கற்றுக்கொண்டோம். சும்ம தஅல்லம்னல் குர்ஆன், பின்புதான் நாங்கள் குர்ஆனையே கற்றுக்கொண்டோம். முதலில் கொள்கையை கற்றுக்கொண்டு பின்பு குர்ஆனை நாங்கள் கற்றுக்கொண்ட காரணத்தினால் ஃபஸ்தத்னா பிஹி ஈமானா, அந்த குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு ஈமான் அதிகமாச்சு அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், 61வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இதே ஹதீஸ் தபரானில வருகிறது, பைஹக்கில வருது. கூடுதலான ஒரு தகவல் வருது. அதே சஹாபி ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க முதல்ல கொள்கையை தான் கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் தான் குர்ஆனை கத்துக்கிட்டோம். ஆனா ஃபஇன்னக்கும் அல் யௌம தஅல்லமூனல் குர்ஆன கப்லல் ஈமான், ஆனால் இன்றைய மக்கள் என்ன செய்றீங்க? முதல்ல கொள்கையை கற்பதற்கு முன்பாக குர்ஆனை அல்லவா கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு வஹாபிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தர்ஜமாவை தூக்கிக்கிறான், மொழிபெயர்ப்பு போதுங்கிறான். மொழிபெயர்ப்பு வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்களுக்கு மார்க்க தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறான். எப்படி சாத்தியம் கேட்கிறேன்? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே கையில குர்ஆனை கொடுத்து போட்டு இதான் இஸ்லாம் அனுப்பி விட்டு போயிடலாமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பண்ணலையே. முதல்ல குர்ஆனை கற்றுக் கொடுக்கலையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல குர்ஆனை கற்றுக் கொடுக்காமல் குர்ஆனுக்கு முன்பாக கொள்கையில கற்றுக் கொடுத்தாங்க. முதல்ல சரியான கொள்கை நம்மள்ட்ட இருந்தாதான் குர்ஆன் வசனத்தை நாம் அணுகின்ற பொழுது கொள்கை சரியாக இருக்கும் போது அதில் எடுக்கக்கூடிய அர்த்தம் சரியா எடுப்போம். அதில் சொல்லப்படுகிற கருத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். இல்லை என்றால் குர்ஆன்ல இருந்து தவறான கருத்தை எடுத்து வழிகட்டுல போவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யுதில்லு பிஹி கதீரன் வ யஹ்தி பிஹி கதீரா, இந்த குர்ஆனின் மூலமாக ஒரு சமூகத்தை வழிகேட்டில் அல்லாஹ் விட்டு விடுவான், ஒரு சமூகத்தை நேர்வழியில் அல்லாஹ் விட்டு விடுவான், சேர்த்து விடுவான் என்று குர்ஆன் சொல்லுது. எந்த சமூகம் இந்த குர்ஆனின் மூலமாக வழிகேட்டுக்கு போகும் அப்படின்னு சொன்னா, குர்ஆனுக்கு முன்பாக சரியாக கொள்கையை கத்துக்காம குர்ஆன் அணுகலாம். அவன் குர்ஆனை தவறாக அணுகிற பொழுது அந்த குர்ஆன் மூலமா அவனுக்கு வழிகேடு தான் கிடைக்கும். ஏன்? கொள்கையை கத்துக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கொள்கையை தானே கத்துக் கொடுத்தாங்க. அந்த கொள்கையை கற்காமல் குர்ஆனுக்கு பக்கம் போறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எந்த அர்த்தத்தில் சொன்னான் என்பது புரிய முடியாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கருத்துல அந்த வசனத்தை மக்களுக்கு போதிச்சாங்க என்பதையும் இந்த சமூகத்தால் புரிய முடியாது. சரி, இன்னொரு விஷயத்தை கவனிங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஒரு சபையில இருக்கும்போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சபையில இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. என்ற பிரபலமான ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி இடத்துல ஒரு 4 கேள்வி கேட்டாங்க. ஈமானு, இஸ்லாமும், இஹ்சானு கியாமத் நாள் எப்பொழுது வரும்? ஈமான் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் என்ன? கியாமத் நாள் எப்பொழுது வரும்? இந்த 4 கேள்வி யார் கேட்கிறா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. ஈமான் என்றால் என்னங்கிற கேள்விக்கு நபி என்ன பதில் சொன்னாங்க? அல் ஈமானு
அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ பிலிகாயிஹி வ ருசுலிஹி வ துமின பில் பஅதி. ஈமான் என்றால் இதுதான். ஈமான் என்ன? அல்லாஹ்வை நீங்கள் முறையாக நம்ப வேண்டும், அவனுடைய வானவர்களை நீங்கள் முறையாக நம்ப வேண்டும், அவனுடைய வேதங்களை நீங்கள் நம்ப வேண்டும், அவனை சந்திப்போம் என்பதை நம்ப வேண்டும், அவனுடைய தூதர்மார்களை நம்ப வேண்டும், மறுமையில உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் என்று நீங்கள் நம்ப வேண்டும். இது நம்பிக்கை, இதுதான் அக்கீதா, இதுதான் கொள்கை. இது சரியாக நீங்க நம்பணும். நம்பணும், அதுதான் ஈமான். அப்ப இஸ்லாம்ல என்ன ரெண்டாவது கேட்கிறாங்க. இஸ்லாம் என்றால் அந்த தஅபுதல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும், வலா துஷ்ரிக பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதை நீங்கள் இணையாக்க கூடாது, வ துகீம ஸலாத்த, நீங்கள் தொழுகையை முறையாக நிலைநாட்ட வேண்டும், வ துஅத்திய ஸகாத்த, ஜகாத்தை ஃபரலான ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், வ தஸூம ரமலான, ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும். இப்ப ஈமான்னா என்ன, அப்போ இஸ்லாம்னா என்ன, அப்புறம் இஹ்சான் என்ன, அப்புறம் கியாமத் நாள் எப்பொழுது வரும்? இப்ப நல்ல கவனிங்க. ஈமான் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கொள்கையை பத்தி. அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்கள் நம்புறது, வேதங்களை நம்புறது, தூதர்களை நம்புறது, மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்போம் என்று நம்புறது, உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை நம்புறது, இதுவெல்லாம் கொள்கை. இரண்டாவது கேள்வி என்ன? இஸ்லாம். இஸ்லாமுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும். இதுக்குள்ள வணக்கம், அமல் சார்ந்தது. இப்போ கொள்கை சார்ந்த கேள்வி இதுல கேட்கப்பட்டிருக்கு, அமல் சார்ந்த கேள்வி இதுல கேட்கப்பட்டிருக்கு. இதுல முதலாவதா கேட்கப்பட்ட கேள்வி எது? கொள்கை சார்ந்த கேள்வி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்துல கேட்ட கேள்விகள்ல முதன்மையாக கேட்ட கேள்வி கொள்கையை தான். ஏன் முதல்ல கொள்கையை பத்தி கேட்கிறாங்க? இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் தராங்க. கத்தம சுஆல அனில் ஈமான் லிஅன்னஹு அல் அஸல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் ஈமானை பற்றி தான் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். ஏனென்றால் அதுதான் அசல், அதுதான் அடிப்படை. அசல் அடிப்படை சரியாக இருந்தால்தான் மற்ற செயல்பாடுகள் சரியாகும். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்துல கேட்ட முதல் கேள்வி அது கொள்கையை சார்ந்தது, அது அசல்ங்கிற காரணத்துல முதல் கேள்வியா கேட்டாங்க. சரி, அந்த ஹதீஸ் முடியும் போது, நான் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வருது, அந்த ஹதீஸை முடிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முடிச்சாங்க? வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யுஅல்லிமுன் நாஸ தீனஹும், மக்களுக்கு அவர்களுடைய தீனை கற்றுக் கொடுக்க வந்தார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்துல கேள்வி எழுப்புனாங்களே, அந்த கேள்விகள் அனைத்துமே மக்களுக்கு தீனை கற்றுக் கொடுப்பதற்காக அந்த கேள்வியை கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னது மூலமா மக்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியுது. இதுல முதலாவதா கேட்ட கேள்வி எது? கொள்கை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாக கொள்கையை கேட்டு இந்த உம்மத்திற்கு, இந்த மக்களுக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க? இத்தனை விஷயங்கள்ல ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு முதன்மையானது அடிப்படை விஷயம் என்ன கேட்டீங்கன்னா கொள்கை சரியா இருக்கணும். எனவேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல கேட்ட கேள்வி கொள்கை. சரி, அதே மாதிரி ஒரு மனிதன் உயிர் வாழ்கிற பொழுது, உயிரோட இருக்கின்ற பொழுது அவனுக்கு முதன்மையான இல்மு, கல்வியே கொள்கை தான். அதே போல இறந்து போன பிறகு, அவனை கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு மாணவர்கள் கேள்வி எழுப்புவாங்கன்னு வருதா இல்லையா? முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு மாணவர்கள் இறந்து போன பிறகு அந்த மையத்திடம் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? மன் ரப்புக்க, உமது இறைவன் யார்? மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? மா ஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார்? அப்போ அல்லாஹ் பத்தி கேள்வி கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானா ஸல்லல்லாஹு பத்தி கேள்வி கேட்கப்படுது. இந்த இரண்டும் எது? கொள்கை சார்ந்தது. அப்ப கபரிலே வைக்கின்ற பொழுது கூட, உயிரோட நம்ம வாழ்கிற பொழுது நமக்கு முதன்மையான கல்வி என்ன கேட்டா கொள்கை தான். நம் மரணித்த பிறகு, நம்மை அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் நமக்கு முதன்மையாக கேட்கப்படுகிற, கபரிலே கேட்கப்படுகிற கேள்வி எதை பத்தி தான்? கொள்கையை பத்தி தான். அப்ப இந்த கொள்கை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இதை அனைத்துமே உணர்த்துகிறது. எனவேதான் இஸ்லாம் என்பது அகீதா சரியாக இருந்தால் மாத்திரம்தான் அவனுடைய அமலுக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு, நாளைக்கு மறுமையிலே வெற்றி உண்டு என்பதை பல்வேறு ஹதீஸ்களிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். சரி, இப்ப இந்த காலகட்டத்துல இந்த கொள்கை கெட்டவர்கள், உதாரணம் சொல்ற அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை தவிர்த்து யாரெல்லாம் புதிய நாங்க ஷரியத்தை தூய வடிவில் தரப்போகிறோம் என்று வந்தார்களோ, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை தவிர்த்து 4 மதுஹப் இமாம்களை ஏற்றுக்கொண்ட நன்மக்களை தவிர்த்து எந்தெந்த இயக்கங்கள் எல்லாம் புதிதாக வந்ததோ, புதிதாக வந்த இயக்கங்கள் எல்லாம் நாங்கள் ஷரியத்தை தூய வடிவில் தருகிறோம் என்று சொல்லி வந்தார்களோ, அவர்கள் எல்லாம் எல்லோருமே கொள்கையில் வழிகட்டு போய்விட்டார்கள். எனவே கொள்கை விஷயத்துல அவர்களோடு நமக்கு எந்த சமரசமும் இருக்கக்கூடாது.
உதாரணத்துக்கு சொல்வது என்றால் கொள்கையில அடிப்படை என்ன ஆரம்பத்துல சொன்னேன். கொள்கையில அடிப்படை என்ன? அல்லாஹ்வை நம்புறது, அல்லாஹ்வுடைய தூதரை நம்புறது, வேதங்களை நம்புறது, வானவர்களை நம்புறது, கியாமத்தினால் இதன் அடிப்படை. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி, இதன் அடிப்படை. இதுல முதலாவது என்னது? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எப்படி போதிச்சாங்க? அல்லாஹ்வை பத்தி எப்படி நம்பணும் போதிச்சாங்க? சஹாபாக்கள் அல்லாஹ்வை பத்தி அவங்களுடைய நம்பிக்கை என்ன, எப்படி இருந்துச்சு? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பத்தி நம்பிக்கை என்ன? இறைவன் உருவமற்றவன். இறைவன் உருவமற்றவன். இறைவன் உருவமற்றவன் என்பதுதான் சஹாபாக்கள் தனது தோழர்களுக்கு போதிச்சாங்க. சஹாபா பெருமக்கள் இறைவன் உருவமற்றவன்கிற கொள்கையை போதிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கொள்கையை சஹாபாக்களுக்கு போதிச்சது யாரு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஈமான்லயே அடிப்படையே அல்லாஹ் தானங்க. அந்த அல்லாஹ்வை பத்தி சஹாபா பெருமக்கள் தன்னுடைய தோழர்களுக்கு தாபீன்களுக்கு ஒரு விஷயத்தை போதிக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்ததைத்தான் அவங்க போதிக்கிறாங்க. சரி, சஹாபாக்களுடைய நம்பிக்கை என்ன என்பதை நம்ம சான்று தருவோம். சஹாபாக்களுடைய நம்பிக்கையும் அதுதான். தாபீன்களுடைய நம்பிக்கை, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் போன்ற தாபீன்களுடைய நம்பிக்கை அதுதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் போன்ற பெரும் பெரும் மேதைகள் அறிஞருடைய நம்பிக்கையும் அதுதான். முஹத்திஸீன்களுடைய நம்பிக்கை, இமாம் பைஹக்கியா இருக்கட்டும், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியா இருக்கட்டும், இமாம் நவி ரஹ்மத்துல்லாஹ் இருக்கட்டும், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் இருக்கட்டும் போன்ற முஹத்திஸீன்கள், எண்ணற்ற முஹத்திஸீன்கள் எல்லோருடைய நம்பிக்கையும் இதுதான். இறைவன் உருவமற்றவன். இது ஒன்னு ரெண்டு சொல்லல, பல்வேறு இடங்கள்ல இமாம்கள் இதை பதிவு செய்யறாங்க. இறைவன் உருவமற்றவன். இறைவனுக்கு உருவம் உண்டு என்று ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா முஜஸ்ஸிமா, முஷப்பிஹா. முஜஸ்ஸிமா அப்படின்னா என்ன, முஷப்பிஹா அப்படின்னா என்ன? இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் முஜஸ்ஸிமாவுக்கு பொருள். முஷப்பிஹா அப்படின்னா என்ன? இறைவனை படைப்பினத்தோடு ஒப்பிட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா அவன் அந்த இறைவனை படைப்பினத்தோடு ஒப்பிடுறான்னு அர்த்தம். ஏன்னா படைப்பினங்கள் என்று வந்தாலே அதுக்கு உருவம் உண்டு. படைப்பினத்தோடு ஒப்பிட்டதுனால இவனுக்கு முஷப்பிஹான்னு பேர் வருது. இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னனால இவனுக்கு முஜஸ்ஸிமா என்று பேர் வருகிறது. சரி, சஹாபா பெருமக்கள் தன் தோழர்களுக்கு என்ன போதிச்சாங்க? இறைவனுக்கு உருவம் உண்டு போதிச்சாங்களா, உருவம் இல்லைன்னு போதிச்சாங்களா? ஹாக்கிம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் ஒரு வசனத்தை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது. யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின் என்ற ஒரு வசனம். யுக்ஷஃபு, யௌம யுக்ஷஃபு அன் சாக். இந்த சாக் அப்படின்னு சொன்னா இந்த அரபி வார்த்தை சாக் என்பதற்கு பல அர்த்தம் இருக்குது. இந்த சாக்குக்கு டக்குன்னு சிந்தனை அர்த்தத்துக்கு எதுக்கு போங்க கேட்டா கால் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அப்ப யௌம யுக்ஷஃபு அன் சாக்குக்கு அப்படியே அர்த்தம் வைக்கிறது என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு கேட்டா கால் திறந்து காட்டப்படுகிற அந்த நாள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்ப ஒரு மனிதர் இப்னு அப்பாஸ் கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ் சாக்கு சாக்கு கால் திறந்து காட்டப்படும் அந்த நாள் கியாமத் நாளை பத்தி பேசப்படுது. அல்லாஹ்வுக்கு கால் உண்டா? யௌம யுக்ஷஃபு அன் சாக் என்று வருது. அல்லாஹ்வுடைய கால் திறந்து காட்டப்படும் அந்த நாள் என்று இங்க பொருள் விளங்கணுமா? எப்படி இது பொருள் விளங்கா அப்படின்னு கேள்வி கேட்டு வராங்க. அப்படி கேள்வி கேட்டு வரும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பதில் சொல்கிறார்கள், இதா ஹஃபியா அலைக்கும் ஷைஉம் மினல் குர்ஆன். குர்ஆனிலே உங்களுக்கு ஏதேனும் ஒரு இடத்திலே பொருள் புரியவில்லை என்றால் ஃபபுதஹு ஃபி ஷிஅரி, அதற்குண்டான பொருளை நீங்கள் இலக்கியத்திலே தேடுங்கள். இன்னஹு தீவானுல் அரபு, ஏனென்றால் இலக்கியம் என்பது அரபு மக்களினுடைய மொழி அகராதியை போன்ற ஒரு நூலாக இருக்கிறது. எனவே குர்ஆனிலே ஒரு வசனத்துக்கு உங்களுக்கு சரியான பொருள் புரியவில்லை என்றால் இலக்கியத்திலே அது எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தேடி பாருங்கள், அதை வைத்து நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொன்னாங்க. யௌம யுக்ஷஃபு அன் சாக் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கால் திறந்து காட்டப்படும் அந்த நாள் என்று அங்க பொருள் வழங்கக்கூடாது. மாறாக மிக கடுமை அப்படின்னு நாங்க அர்த்தம் கொடுக்கணும். சாக்குக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்? கடுமை, ஷித்தத் என்ற பொருள் கொடுக்கணும். அதாவது என்ன பொருள்? சித்தத், கடுமை அகற்றப்படும் அந்த நாள், கஷ்டங்கள் அகற்றப்படும் அந்த நாள் என்று அதற்கு பொருள் கொடுக்கணும். சாக்குக்கு காலுக்கு பொருள் கொடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அதுக்கு இலக்கியத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க. கது சன்ன கௌமுக வர்பல் ஆனாக் காமத்தில் ஹர்பு பினா அன் சாக் என்கிற அந்த இலக்கியத்துல உள்ள ஒரு வாசகத்தை எடுத்து போடுறாங்க. இந்த இலக்கியத்துல இந்த கவிதையில என்ன பொருள் கொடுக்கணும்? காமத்தில் ஹர்பு பினா அன் சாக், சாக்குன்னு வருது. இந்த இடத்துல சாக்குனா என்ன? யுத்தம் மிக கடுமையாக நிலைபெற்று நிற்கிறது என்று அர்த்தம்.
இங்க சாக்குக்கு கடுமை என்றுதான் பொருள் கொடுக்கணுமே தவிர யுத்தத்துக்கு காலம் கொண்டு வைக்க கூடாது. யுத்தத்துக்கு இங்க என்ன, யுத்தம் இப்போ நம்ம சொல்லுவாங்க தலைவிரித்தாடுகிறதுன்னு சொல்லுவாங்க. கஷ்டம் தலைவிரித்தாடுகிறது, தாண்டவம் ஆடுகிறதும்பாங்க. தாண்டவம் ஆடுகிறது அப்படின்னு சொன்னா டான்ஸ் ஆடுறதுன்னு அர்த்தம். இல்ல, யுத்தம் தாண்டவம் ஆடுகிறது அப்படின்னு சொன்னா யுத்தத்துக்கு கால் இருக்குது, அதை ஆடிட்டு நடக்கக்கூடாது. யுத்தம் தாண்டவம் ஆடுகிறது அப்படின்னு சொன்னா ரொம்ப கடுமையா யுத்தம் நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி காமத்தில் ஹர்பு பினா அன் சாக்குக்கு சாக்குன்னு தான் வரும். இந்த சாக்குக்கு காலுன்னு அர்த்தம் வைக்க கூடாது. மிக கடுமையாக யுத்தம் நடைபெறுகிறது என்று பொருள் கொடுக்கணும். இப்ப இந்த இலக்கியத்துல சாக்குக்கு கடுமைன்னு அர்த்தம் இருக்குதா இல்லையா? அதே மாதிரி குர்ஆன்ல வரக்கூடிய யௌம யுக்ஷஃபு அன் சாக் என்கிற சாக்குக்கு கடுமை என்று பொருள் கொடுக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கொடுத்த விளக்கம். இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே 3845வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ், மிக ஆதாரபூர்வமான ஹதீஸ். சரி, இப்ப இந்த விஷயத்தை கவனிங்க. அதாவது இப்னு அப்பாஸ் மாணவர் கேள்வி கேட்கிறார், சாக்கு திறந்து காட்டப்படும் அந்த நாள் அப்படின்னு வருது அப்படின்னா எப்படி அர்த்தம் வைக்கன்னு கேட்கிறாரு. இப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இருந்துச்சுன்னு வைங்களேன், உருவம் இருந்துச்சுங்கிற நம்பிக்கை தான் சஹாபாக்கள்கிட்டையும் தாபீன்கள்கிட்டையும் இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன். இந்த இடத்துல சாக்குக்கு அல்லாஹ்வுடைய கால் அப்படின்னு நேரடியா பொருள் கொடுத்துட்டா அல்லாஹ்வுடைய கால் திறந்து காட்டப்படுகிற அந்த நாள் அப்படின்னு ஈஸியா பொருள் விளங்குது. இது எங்க விளங்காம இருக்குது? இது விளங்கலையே அப்படின்னு சொல்லி தாபியங்கள் ஏன் போய் இப்னு அப்பாஸ் கேள்வி கேட்கணும்? ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் ஏன் கேள்வி கேட்கணும்? சரி, இவங்க தான் போய் கேள்வி கேட்டுட்டாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது இப்னு அப்பாஸ் எல்லாம் என்ன சொல்லணும்? அல்லாஹ்வுக்கு உருவம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கணும் பதிலு? ஏப்பா அல்லாஹ்வுடைய கால் திறந்து காட்டப்படும் அதுக்கு அர்த்தம் அப்படி சாட்டா முடிச்சுட்டு போயிடலாமே. அல்லாஹ்வுடைய கால் திறந்து காட்டப்படும் அந்த நாள் அவங்க பொருள் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மாறாக என்ன சொல்றாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கால் அர்த்தம் வச்சிடக்கூடாது, இங்க சித்தத்துன்னு அர்த்தம் வைக்கணும், கடுமைன்னு அர்த்தம் வைக்கணும். கடுமை அகற்றப்படுகிற அந்த நாள், கஷ்டம் அகற்றப்படுகிற அந்த நாள் என்றுதான் இங்க பொருள் கொடுக்கணும் என்று இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இறைவன் உருவமற்றவன் என்கிற கொள்கையில் அவங்க இருக்க போய்தான் அந்த வசனத்திற்கு இறைவனுக்கு உருவம் உண்டு என்கிற கருத்தை அவங்க கொடுக்கல. அப்ப சஹாபாக்களுடைய நம்பிக்கை அதுதான், இறைவன் உருவமற்றவன் என்கிற நம்பிக்கை தான். ஆனால் வழிகேடர்கள் முஜஸ்ஸிமா முஷப்பியா என்கிற கொள்கை உடையவர்கள் மக்களிடத்துல இமாம்களுடைய காலகட்டத்துல என்ன போதிச்சாங்க? இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு போதிச்சாங்க. அப்படி போதிச்ச உடனே நமது இமாம்கள் அதுக்கு மறுபடிச்சாங்க. நமது இமாம்கள் அதுக்கு மறுபளித்து என்ன செஞ்சாங்க? இறைவன் உருவமற்றவன் நிரூபிச்சாங்க. இன்றைய வழிகேடர்கள் என்ன பண்றாங்க? இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லி சமீபத்துல டிஎம்பிஜே போன்ற இயக்கவாதிகள் இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொன்னாங்க. அது தனி ஒரு சப்ஜெக்ட், கூடுதல் சில விஷயம் பேச இருக்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. இறைவனுக்கு மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு, அவங்க வைக்கக்கூடிய ஆதாரங்கள் அதைத்தான் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இறைவனுக்கு பல உருவம் உண்டு அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. இறைவனுக்கு எத்தனை உருவம்? ஒரு உருவம். இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த உருவம் கூட இறைவனுக்கு பல உருவம் அப்படின்னாங்க. தௌஹீதையே சிதைத்தார்கள். அப்ப தௌஹீதையே சிதைத்து விட்டு இன்னொரு விஷயம் கூடுதலா நான் சொல்றேன். மனசன் இறைவனுக்கு பல உருவம் உண்டு, ஒவ்வொருத்தரும் எந்தெந்த கற்பனை செஞ்சு வச்சிருக்கான உருவத்தை, அந்த உருவத்துல நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அவனுக்கு காட்சி அளிப்பான். இப்படியும் அவங்க ஏகத்துவத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு உலகத்தை அவனுடைய கொள்கை பிரகாரம் இறைவனுக்கு என்ன பல உருவம் உண்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவத்துல கற்பனை பண்ணி வச்சிருக்கிறான். அப்படின்னு சொன்னா அந்தந்த உருவத்துல அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அவனுக்கு காட்சி அளிப்பானா. இது ஏகத்துவத்துல அவங்க எழுதி வச்சது. அப்ப இது எந்த அளவுக்கு வழிகேடு! இறைவனுக்கு பல உருவத்தை கொடுத்து தௌஹீதையும் அழித்து. எனவேதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஆசிரியர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, எவன் இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னானோ அவன் எதை கற்பனை செய்தானோ அதைத்தான் வணங்கினானே தவிர உண்மையில் அவன் அல்லாஹ்வை வணங்கவில்லை. இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லிட்டான், அதை கற்பனை செய்யறான் அப்படின்னு சொன்னா, கற்பனை செஞ்சுட்டான். இப்ப இவன் கற்பனையில் ஒரு உருவம் கொடுத்து வச்சிருக்கிறானே, அந்த உருவத்தை தான் இவன் வணங்கினானே தவிர உண்மையில் இவன் அல்லாஹ்வை இறைவனை வணங்கவே இல்லை. அப்ப இவன் யாரு? முஷ்ரிக். இறைவனுக்கு உருவம் உண்டு ஒருத்தர் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் 1ஆம் நம்பர் முஷ்ரிக். அப்ப 1ஆம் நம்பர் முஷ்ரிக்காக இன்று வலம் வரக்கூடியவர்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற தூய கொள்கை உடையவர்களை பார்த்து முஷ்ரிக்குகள் என்று சொல்வது மிக வேடிக்கை. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் எச்சரிக்கை செஞ்சாங்க. கியாமத் நாள் வரும், எல்லாம் குறைமதி உடையவர்கள் தான் வருவாங்க, இளம் வாலிபர்களா தான் இருப்பாங்க, வழிகட்டு போயிடுவான், அவன் தொழுகை ஏற்கப்படாது, அவன் நோன்பு ஏற்கப்படாது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்களே.
இஸ்லாத்தை விட்டு வேகமா வெளியே போவாங்கன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த கூட்டம் தான் இந்த கூட்டமாக இவர்கள் செயல்படுகிறார். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹினுடைய தூதரை நம்புவது. அல்லாஹினுடைய தூதரை நம்புறது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிங்க நம்பணும்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நம்பிட்டா நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிட்டோம்னு அர்த்தமா? அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான் அப்படி நம்ம நம்பிட்டா அந்த நம்பிக்கை சரியாயிட்டா? அல்லாஹ் நம்மை படைத்தான் என்று நம்பினா மட்டும் பத்தாது, அவன் ஒருவன் என்று நம்பணும், அவன் அனைத்துக்கும் ஆற்றல் மிக்கவன் நம்பணும், அவனுக்கு ஈடு இணை இல்லைன்னு நம்பணும், அவனுக்கு எல்லா வகையான சக்தி இருக்குது நம்பணும், அவன் படைப்பினத்தோடு அவனை ஒப்பிட முடியாது ஒப்பிடக்கூடாது என்று நம்பணும். இது பல விஷயம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிட்டா போதுமா? இன்னைக்கு பல கூட்டம் இருக்குது. என்ன சொல்லுது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஆனா இறுதி தூதர் இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. அவனை காஃபிர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புறது அப்படின்னு சொன்னா, நபிமார்களை நம்புறது அப்படின்னு சொன்னா, வெறுமனே இவர்கள் அல்லாஹ்வின் தூதர், மெசேஞ்சர். இன்னைக்கு அவன் அப்படிதான் சொல்றானோ, மெசேஞ்சர். வெறும் மெசேஞ்சர்னா என்ன? வெறும் செய்தியை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டா அப்படி நம்புறது அல்ல. அந்த நபிமார்களுடைய தகுதி அல்லாஹ் என்ன வச்சிருக்கானோ அதை சேர்த்து நம்பணும். ரசூல்மார்களை நம்ம எப்படி நம்பணும்? சுருக்கமா சொல்றதா இருந்தா, அவர்கள் சிறிய பெரிய பாவங்களை விட்டும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்கள். இதுதான் முக்கிய நம்பிக்கை. இதுதான் முக்கிய நம்பிக்கை. குர்ஆன் அதுதானே போதிக்குது. அல்லாஹு தஆலா ஷைத்தானை பார்த்து என்ன சொன்னா? இன்ன இபாதி லைஸலக அலைஹிம் சுல்தானும், எனது நல்லடியார்கள் இருக்கிறார்களே அவர்கள் மீது உனக்கு எந்த ஆதிக்கமும் கிடையாது. இல்லா மனித்தபஅக மினல் காவின், வழிகட்டு போனவர்களில் எவன் உன்னை பின்பற்றுகிறானோ அவனை வேணா வழிகெடுத்துக்கலாம். ஆனால் எனது நல்லடியார்களை வழிகெடுப்பதில் உனக்கு எந்த சக்தியும் கிடையாது, ஆதிக்கமும் கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடத்துல சொல்றானே. அப்ப எனது நல்லடியார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே, அது யாரை குறிக்குது? மெயினா யாரை குறிக்கும்? நபிமார்களை குறிக்குமா இல்லையா? அப்ப நபிமார்களை வழிகெடுக்கிறதுக்கு ஷைத்தானால முடியாது என்று குர்ஆன் சொன்ன பிறகு, ஒமா கான நபியின் உள்ள எந்த ஒரு நபியும் மோசடி செய்ய மாட்டார்கள், தவறு செய்ய மாட்டார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லி இருக்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி ரசூலுல்லாஹ் வலஸ்து அஸீஹி, நான் அல்லாஹ்வின் தூதர், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்க. அதனால தான் நம்ம சொல்றோம் நபிமார்கள் மாசூம், அவர்கள் சிறிய பெரிய பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் என்கிற நமது நம்பிக்கை அவ்வாறு இருக்க. இன்றைய வழிகேடுகள் என்ன சொன்னாங்க? நபிமார்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க? சிறிய பாவங்களை விட்டும் அவர் சிறிய பாவங்களை செய்வாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப், ஒரு படி தாண்டி பெரிய பாவங்களும் செய்வாங்கன்னு இந்த வஹாபிகள் டிஎன்ஏ போன்ற கூட்டம் சொல்லுச்சு. இந்த முன்னாள் தலைவர் பிஜே இருக்காரு, அவர் ரொம்ப கூடுதலா ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? நமது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணும் விபச்சாரம் செய்ததுங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா என்னங்க? ஒவ்வொரு உலகத்துல மனிதன் ஆதமுடைய பிள்ளைகள் மீது விபச்சாரத்தினுடைய பங்கு இருக்கிறது. கண்ணு விபச்சாரம் செய்யும். கண்ணு விபச்சாரம் செய்யறது என்ன? கெட்டதை பாக்குறது. காது விபச்சாரம் செய்யும், கெட்டதை கேட்கறது. கை விபச்சாரம் செய்யும், கெட்டதை தொடுறது. கால் விபச்சாரம் செய்யறது, கெட்டதை நோக்கி பயணிக்கிறது. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? இந்த ஹதீஸ முன்னாள் தலைவர் எடுத்து, டிஎன்டிஜியோட முன்னாள் தலைவர் எடுத்து சொல்லி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணும் விபச்சாரம் செய்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய பெண்ணை கெட்ட எண்ணத்தோடு பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப கண்ணு விபச்சாரம் செஞ்சிச்சு, அந்நிய பெண்ணை கெட்ட எண்ணத்தோட பாக்குறது சின்ன பாவமா? அடுத்தவன் மனைவியை கெட்ட எண்ணத்தோடு பாக்குறது சின்ன பாவமா? இது எப்படிங்க சின்ன பாவம் லிஸ்ட்ல வைக்க முடியும்? அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு விபச்சாரம் செய்து அப்படின்னு ஒரு ஷைத்தான் சொல்றான் அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு இது வழிகேடு? இவங்க நபிமார்களை நாங்க ரசூலுல்லாஹ் நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஈமான் சரியாயிட்டா? அப்படி சொன்னவன் தானே காதியானி குரூப் இருக்குது. அதே மாதிரி சொன்னவங்க தானே ரஷாத் கலீஃபா போன்ற 19 குரூப் இருக்குது. அப்ப வெறுமனே அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிட்டோம் சொன்னா மட்டும் பத்தாது, அது அல்லாஹ்வின் தூதரை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விபச்சாரம் செய்துச்சுன்னு ஒருத்தர் சொன்னாங்க, அவன் முஷ்ரிக், அவன் வழிகேடன், அவன் நரகவாசி, அவன் காஃபிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ரசூலுல்லாஹ் லஸ்து அஸீஹி, நான் அல்லாஹ்வின் தூதர், நான் அல்லாஹ்வுக்கு மாறே செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் வருது, நான் அல்லாஹ்வுடைய தூதர், என் கண் மோசடி செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. என் கண் மோசடி செய்யாதுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களின் கண்கள் மோசடி செய்யாதுங்கிறாங்க. ஒரு அந்நிய பெண்ணை கெட்ட எண்ணத்தோடு பார்த்தார் அப்படின்னு சொன்னா கண்ணு செய்யற மோசடி.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கண்ணு விபச்சாரம் செய்தது அப்படின்னு ஒரு தைரியமா சொல்றா அப்படின்னு சொன்னா, அதனாலதான் அல்லாஹ் அந்த பழியை அந்த காரியத்தை செய்ய வச்சாங்க. யாரெல்லாம் நபிமார்களை எந்தெந்த கோணத்துல தவறாக சித்தரிக்கிறார்களோ அவர்களை அந்த தவறை அல்லாஹ் செய்ய வைப்பான். அப்படி செய்ய வச்சு அல்லாஹ் அந்த தண்டனை கொடுப்பான். இதன் யதார்த்தம், உலக யதார்த்தம் அதுதான். எனவே நபிமார்கள் பெரும்பாவம் செய்வாங்க அளவுக்கு போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஷிர்க் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் விவாதம் சொன்னாங்களே, தீண்டஜ காரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷிர்க் வச்சுட்டாங்கன்னு நானும் தெரியுமா உங்களுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் காஃபிர் லிஸ்ட்ல கொண்டு வச்சது, பெருமானார் ரசூலுல்லாஹ் நம்ம பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியம் செய்யப்பட்டார்கள் என்று ஹதீஸ் வருது, புகாரி முஸ்லிம்ல வருது. அந்த ஹதீஸை அவர்கள் விமர்சனம் செய்து மறுக்கின்ற பொழுது என்ன சொல்லி மறுத்தாங்க? இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஜ்னூன் என்று சொல்கிறது, பைத்தியம் என்று சொல்கிறது அப்படின்னு சொல்லி மறுத்தானோ. ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மறுக்கும் போது எந்த பட்டம் கொடுத்து மறுக்கிறது? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஜ்னூன் என்கிற பட்டத்தை கொடுத்து மறுத்தாங்க, பைத்தியம் என்று பெயர் கொடுத்து மறுத்தாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நம்பிட்டா மட்டும் போதுமா? நபியர்களுடைய ஹதீஸை மறுக்கிறீங்க, இவ்வளவு கேவலமா சொல்லி மறுக்கிறீங்க. அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவானவர்களாக இருக்குது ஹதீஸ் சொல்லுது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சர்வ சாதாரணமாக அடிக்கடி அன்னை பெண் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொச்சப்படுத்தி ஒரு ஹதீஸ் மறுத்தாங்க. அப்ப இந்த வழிகேடு எல்லாம் ஏன் வந்துச்சு? நபிமார்களை எப்படி நம்ப வேண்டும், அந்த அகீதா சரியா இல்லை. அப்ப அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை அகீதா சரியா இல்லாதனால அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று சொல்ல வேண்டிய துணிச்சல் வந்துச்சு. அல்லாஹ்வினுடைய தூதர் நபிமார்களை பற்றிய அகீதா நம்பிக்கை சரியா இல்லாதனால நபிமார்கள் சிறிய பாவங்கள் செய்வாங்க என்று சொல்ல துணிச்சல் அது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய் நபிமார்களுடைய கண்ணு விபச்சாரம் செஞ்சிச்சு என்று சொல்லி அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போய் நபிமார்கள் பெரும்பாவம் செய்வாங்க என்ற லிஸ்டுக்கு போய் அதுக்கு அடுத்த லிஸ்டுக்கு போய் பாவங்கள்லயே அக்பருல் கபாயிர், பாவங்கள்லயே பெரும் பெரிய பாவம், அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத பாவம் குஃப்ர் ஷிர்க். அந்த குஃப்ர் ஷிர்க்கையும் யார் செய்திருக்கிறார்கள்? நபிமார்கள் செய்திருக்கிறார்கள் என்று ஒருவன் சொல்வானேயானால் அப்ப எந்த அளவுக்கு கொள்கை வழிகட்டு போயிருக்கிறது, கெட்டு போயிருக்கிறது. அதைத்தான் நம்ம சொல்றோம். நமது கொள்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற கொள்கையில் இருந்தால் மாத்திரம்தான் நமது கொள்கை பாதுகாக்கப்படும். அமல் இரண்டாவது, அமல் வேண்டாம் என்று சொல்லல. சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொன்னாலே அகீதாவும் வேண்டும், அமலும் வேண்டும். ஆனால் அமலில் குறைபாடு இருந்தாலும் கூட அகீதா சரியாக இருந்தால் அல்லாஹ் அந்த மனிதனை சோனத்துக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அகீதா கெட்டு போய் இவன் ஐவேள தொழுகிறான், உழுந்து தொழுகிறான், அகீதா கெட்டு போச்சு, நோன்பு வைக்கிறான், விழுந்து நோன்பு வைக்கிறான், ஆனா இது அவன் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்காது. அகீதாவும் சரியாக இருந்து அமலும் சரியாக இருந்துருமே ஆனால் இவன் டைரக்டாக சொர்க்கத்துக்கு நரகத்துக்கே போகாம நேரடியாக சொர்க்கத்துக்கு போறதுக்கு அது வாய்ப்பாக அமையும் என்பதை பல்வேறு குர்ஆன் வசனங்களும் அதிகம் சொல்லுது. அதைத்தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் போதிக்குது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் 3 மணியை தாண்டிட்டனால பல விஷயம் அக்கீதான் சொன்னாலே அது ஒரு 3/4 மணி நேரத்துல முடிக்கிற மேட்டர் கிடையாது, அரை மணி நேரத்துல முடிக்கிற மேட்டர் இல்ல. அது குறைஞ்சது 1 மணி நேரத்தை தாண்டணும். 1.5 மணி நேரம் பேசினா தான் அந்த அக்கீதாவை பத்தி ஓரளவு செய்திகளை உங்கள்ட்ட தர முடியும். இருந்தாலும் அக்கீதால மிக முக்கியமான விஷயங்கள் 2. 1 அல்லாஹை பற்றிய நம்பிக்கை, 2 அல்லாஹினுடைய தூதர் அவங்களை பற்றிய அந்த நம்பிக்கை. அந்த 2 நம்பிக்கை ரொம்ப மெயினான விஷயம். அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது, அடுத்து அல்லாஹ்வுடைய மாணவர்கள் மலக்குமார்கள் இருக்கிறாங்க. இதுலயும் இந்த வழிகேடுகள் வஹாபிகள் என்னென்ன குழப்பத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, மிக ஆபத்தான ஒரு கொள்கையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க என்பதை எல்லாம் பேசுவதற்கு காலம் இல்லாவிட்டாலும் கூட இந்த 2 உதாரணங்களே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை தவிர்த்து மற்ற வழிகேடர்கள் அந்த கொள்கை எவ்வளவு ஆபத்தானது, விஷமத்தனமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த 2 உதாரணங்களே போதுமானது என்று நான் நம்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அகீதாவை தன் தோழர்களுக்கு போதித்தார்களோ, அந்த தோழர்கள் தாபீன்களுக்கு போதித்து தந்தார்களோ, அந்த சத்திய நேரான அந்த கொள்கையில் அந்த அகீதாவில் அல்லாஹ் நம்மை நிலைத்திருக்க செய்வானாக. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக விளங்கி, அவர்களுடைய அந்தஸ்தை விளங்கி, அவர்களுடைய மதிப்பை விளங்கி, அவர்களை நேசிக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்து அருள்வானாக. நம்மையும் நமது சந்ததியையும் நமது மனைவி மக்களையும் பெற்றோர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் முஸ்லிம் சமூகத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற கொள்கையிலேயே நிலைத்திருக்க செய்து அதிலேயே நமக்கு மரணத்தையும் தந்து நாளைக்கு மறுமையிலே
பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்திலே அருகே இருக்கிற பாக்கியத்தையும், நபி அவர்களை காணும் பாக்கியத்தையும், நபி அவர்களோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரன் தாரேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அருமையான பெருமக்களே, தூத்துக்குடி மன்பௌ சலா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியரும் சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய கொள்கைகளை உலகமெங்கும் தமிழ் மொழி பேசும் அனைத்து மக்களிடத்திலும் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் இந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த தூய பணியில் தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மௌலவி அல்ஹாஃபில் ஏ முஸ்தபா மஸ்லஹி எம்ஏ ஹசரத் பிறந்தகி அவர்கள் நம் ஈமானை பாதுகாக்க கொள்கையில் உறுதி வேண்டும் என்ற தொடர்ச்சி உரையை தான் இங்கே தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பில் அது பற்றிய மிக விரிவான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்முடைய இந்த தளத்திலே அவர்கள் தருவார்கள். அதற்கான அறிவிப்புகளும் இன்ஷா அல்லாஹ் நாம் வெளியிடுவோம். கண்ணியத்திற்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்கள் இன்றைக்கு யூடியூப் எடுத்துக்கொண்டால் நமக்கு தேவையான அக்கீதா சம்பந்தப்பட்ட அனைத்து தயக்கங்களுக்கும் அனைத்து வினாக்களுக்குமான பதிலும் விடைகளும் இன்று அவர்களுடைய பெயரிலே யூடியூப் போன்ற சேனல்களிலே நிறைய இருக்கிறது. எனவே நம்முடைய குழந்தைகள், குறிப்பாக நம் வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகள் அதை கேட்க வேண்டும், அவைகளை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு கிருபை செய்வானாக. இந்த தூய பணியில் ஈடுபட்டு தங்களுடைய நேரங்களை எல்லாம் செலவழித்து கொண்டு அதனுடைய பணியில் இருக்கக்கூடிய ஹசரத் பிறந்தகி அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நீடித்த ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும் பரக்கத்தான வாழ்க்கையும் அல்லாஹ் கொடுப்பானாக என்று நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம். அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. எங்களுடைய அபுதாபி ஜமாத் உலமா சபையினுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இன்றைய உரையை நிகழ்த்திய ஹசரத் பிறந்தவர்களுக்கு அபுதாபி ஜமாத் உலமா சபையின் சார்பாக மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பல்வேறு தகவல்கள் தர வேண்டி இருந்தாலும் அமீரகத்திலே ஹுத்பாவை முடித்து தொழுகையை முடித்து எல்லோரும் அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று பல்வேறு நாடுகளிலும் இதில் இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் இங்கே இணைந்ததற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த கேட்ட விஷயங்களை நம்முடைய ஆழமான உள்ளத்தில் பதிந்து நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் இந்த நேரங்களையும் இந்த சொற்பொழிவையும் பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்குவானாக என பிரார்த்தித்து மீண்டும் ஒருமுறை ஹசரத் அவர்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ஷுக்ரன் ஜசீலா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு ஜும்மாவினுடைய அமர்வில் நாம் எல்லோரும் இணைந்து பயன் பெறுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஹஸரத்துடைய இந்த சிறப்பான உரை நம்முடைய யூடியூப்பினுடைய தளத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முறையாக அதனுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு பதிவிறக்கம் செய்யப்படும் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு அறிய தருகிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ஷுக்ரன் ஜசீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.